ஆரண்யவாசம் அதனை முடித்தே அயோத்தி வருவேன் என்றாராம். திரும்பி வரும் வரை பரதானி தான் அரசாள வேண்டும் என்றாராம். ஆண்டு 14 அந்திரம் நாளை எண்ணி கழிப்பேன் என்றாராம். நாழிகை நேரம் தாமதமானால் தீனில் குதிப்பேன் என்றாராம். அரசை ஆழ்வேன் அரியணை ஏறமாட்டேன் என்றாராம். அதிபதி உந்தன் மிதியடி ஆளும் அதுவே முடிவு என்றாராம். திருவடி தாங்கும் மிதியடி தன்னை கழற்றித் தருவீர் என்றாராம். பரதன் கேட்ட பாத காவலை ராமன் கழற்றிக் கொடுத்தாராம். பாதுகை தன்னை பரதன் எடுத்து சரப்பில் வைத்துக் கொண்டாராம். கிரிவலம் போல சீதையின் தலைவனை திரிவலம் செய்து வந்தாராம். பிரிவை சுமந்து இதயம்